அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக வெளியேறிவிட்டதால் மீண்டும் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவிற்கு கிடைக்கும் என்று புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து பூவை ஜெகன்மூர்த்தி சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சேலம் விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பியுள்ள அமலாக்கத்துறை பாஜகவின் ஏவல் துறையாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் நீடிப்பதாகவும் வட மாவட்டங்களில் ஒரு தொகுதியை தங்களுக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை வைக்க இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்தால் கூட்டணி பலமானதாக இருக்கும். காங்கிரஸ் கட்சி திமுகவிலிருந்து விலகி அதிமுகவுடன் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சி முன்னிலையில் வகிக்கிறது என கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான மாண்புமிகு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.